உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கும் மற்றும் நூலகத்தின் உத்தியோகத்தர் ஊழியர்கள் நலன் விரும்பிகள் வாசகர்கள் மற்றும் உங்களை போன்ற மீடியா நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்புய நிகழ்வு என்று நான் சொல்வதற்கில்லை. எமது சமுதாயத்தின் ஒரு துன்பமான நிகழ்வாகவே நாங்கள் கருதுகின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இது அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். இன்றைய நிகழ்வானது அறிவை எரிக்கலாம், நினைவுகளை அளிக்க முடியாது என்பதற்கிணங்க நாங்கள் இந்த நூலகத்தை முன்னுருவாக்கம் பெற்று இன்று தனது சேவைகளாலும் இனம் மதம் மொழி அப்பாற்பட்டு தனது சேவை இந்த நூலகம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு முதலாவது நிகழ்வாக ஒரு மௌன அஞ்சலி. நூலகத்தினுடைய ஸ்தாபகர் செல்லப்பா அவர்களுக்கும் இந்த நூலகம் எரிகின்ற பொழுது அந்த அதிர்ச்சியிலே உயர்ந்திருக்க தாவீது அடிகளார் நூலகத்தினுடைய ஆலோசகராக கடமையாற்றியிருந்தவர். அவர்களுக்குமான இந்த மலரஞ்சலி இப்பொழுது இந்த வந்திருக்கிற எல்லோராலும் நினைவோடு செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒளியேற்றுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பிரதி முதல்வர் உதவி நூலகர்களையும் தொடர்ந்து நூலகர்கள் மற்றும் வாசகர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும் இந்த ஒளியை ஏற்றுகிறார். ஆண்டு ஜூலை 1 இந்த நூலகம் இயக்கப்படும் பொழுது
97,000 நூல்களும் அதிக சுவடிகளும் இதுடன் சேர்ந்து எரிக்கப்பட்டது. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த நூல்கள் இப்பவும் அந்த எரியப்பட்ட நூல்களில் சில நூல்களை எங்களால் திரும்பவும் பெற முடியாத நிலையிலான ஒரு நூலகராக நான் கவலைக்கிடமாக சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இருக்கின்றேன். எவ்வளவோ வெளிநாட்டு உதவிகளாம் மற்றது புலம்பெயர் தமிழர்களிலிருந்து எவ்வளவோ புக்குகள் எல்லாம் எங்களுக்கு அனுப்பினவர்கள். ஆனால் அதில் சில புத்தகங்கள் இன்னும் தான் கேட்கறதுக்கும் நான் பார்வைக்கும் எங்களால் பார்க்க முடியாத இருக்கிற நூல்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த வகையில் நூலகம் என்றும் பொழுது ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு சமுதாயம் எல்லாத்தையும் கடந்து தனது சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த 1981ஆம் ஆண்டு இந்நூலகம் ஆசியாவின் முதற்தர நூலகமாக விளங்கியது. தன்னுடைய இருக்கிற கவலைகளையும் வலிகளையும் ஒரு அம்மா எப்படி தனக்குள்ளேயே ஒரு புதைத்திருப்பாலோ அதே மாதிரி தான் இந்த நூலகமும் தனக்குள்ளே இருந்த வலிகளையும் சோழர்களையும் குறைத்து தனது வெண்ணிற ஆடையை உடுத்தி எல்லோருக்கும் தனது சேவையை இன்றும் ஒளிச்சுடராக எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எவருமே உலகத்தில் இருக்கிற தனியே வடமாகாணத்துக்கு இலங்கைக்கு மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கிற சகல கல்விமான்களுக்கும் தனது சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார். அது எந்த வகையில் என்று சொன்னால் இலத்திரனியல் மயப்படுத்தல் மூலம் நாங்கள் அந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். புத்தக வடிவில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நமது நூலகர்கள் ஜூம் மீட்டிங்கள் மூலம் தங்களது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எப்பவுமே திரும்பவும் நான் கூற ஆசைப்படுகிறேன், அருளி எரிக்கலாம், ஆனால் எமது நினைவுகளை எரிக்க முடியாது. அந்த வகையில் இது எதிர்கால சந்தையினருக்கும் இவ்வாறான ஒரு செயற்பாடு நடந்தது, இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூற நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அந்த விதத்தில் எனக்கு வரவேற்புரிய தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ் நூலகத்தினுடைய இருப்பின் 45வது ஆண்டு நினைவிலே இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பிரதிமையர் அவர்களே, சபையினுடைய உறுப்பினர் அவர்களே, அதே போன்று இங்கே இருக்கின்ற உதவி ஆணையாளர் அவர்களே, பிரதம நூலகர் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற இணைய வாசகர்களே, இணைய நூலகர்களே, இணைய இந்த நூலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய நாள் என்று தான் சொல்ல வேண்டும். வாசிப்பையும் புத்தகங்களையும் நேசிக்கின்ற அவருக்குமே இது ஒரு கவலையான ஒரு விடயம். அதே நேரம் இந்த நினைவை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அதுக்காகத்தான் இந்த நிகழ்வு இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் ஓய்ந்து விடாமல் கிட்டத்தட்ட 97,000 நூல்களும் அரிய ஓலைச்சுவடிகளும் இங்கு அழிந்து முற்றாக அழிந்து இல்லாமல் போயிருக்கின்றன. பலவற்றை நாங்கள் மீளப்பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவ்வாறு இருந்த போதும் நாங்கள் மீளவும் கட்டியெழுப்பி இந்த நூலகம் இன்று பலருக்கும் அறிவை ஊட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் மாநகர சபை என்ற ரீதியிலே, இந்த நூலகம் என்ற ரீதியிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து வாசிப்பையும் புத்தகங்களின் மீதான காதலையும் அதன் மேலான எங்களுடைய அவாவையும் தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையில் இன்றைய சூழ்நிலையிலே புத்தகங்கள் மீதான தேடலும் வாசிப்பு அத்தோடு தொடர்புடைய செயற்பாடுகளும் இன்றைக்கு அருகி வருகின்றன. உண்மையில் சமூக ஊடகங்கள் மற்றும் கணனி, கைத்தொலைபேசி இவற்றினுடைய பாவனையினாலே இவை குறைவடைந்து வருகின்றன. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த நூலகத்தை சிறப்பாக கொண்டு நடத்தி யாழ் மாநகர சபைக்கு மாத்திரமல்லாது எங்களுடைய வடமாகாணம் அதாவது தாண்டி நூல்களை தேடுகின்ற யாராக இருந்தாலும் இணைய வழி ஊடாக கூட எங்களுடைய சேவைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம். அதற்கு மாநகர சபை ஆணையாளர் என்ற ரீதியிலே என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் அதற்குரிய வழிகாட்டுதலையும் வழங்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஆகவே நீங்களும் இணைந்து இந்த செயற்பாட்டை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. லைப்ரரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு இடம் இருக்க வந்து பார்க்குறோம், படிக்கிறோம் இருக்கும் கூட. அந்த தன்னுடைய வீட்டை சக்கரத்தர் பரோபகாரி புத்தூர் செல்லப்பா அவர் தன்னுடைய வீட்டை தான் ஒரு வசதி படைத்தவர் என்று படிக்காது. ஏனென்றால் அதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் நூலகம் இயங்கினது எல்லாம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தங்கள் வீடுகள். இவர் சாதாரண ஒரு நூலகம் பாஷ்யசாலையை தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்து அதை பத்திரிகை மூலம் பகிரங்கப்படுத்தி பின்பு வாசியசாலையாக நூலகமாக அதனுடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும். அதில் இருக்கின்ற புத்தகங்கள் முழுக்க அதை பற்றி வாசிப்பவர்கள் கொஞ்சம் யாழ் நூலகத்தை தட்டி இப்போ படிக்கிறவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. சில பேர் 140% இன்னும்
மிகவும் கீழ்மையான நிலையிலே வறிய நிலையிலே பத்திரிகைகளை வாசிக்கின்றார்கள். அதுவும் வயது போனவர்களுக்கு இந்த புதிய இலக்கிரவியல் தெரியாது. ஒரு நூலை இன்றைக்கு ஒரு பெம்லெட், ஒரு நூலகத்தை பற்றி ஒரு பெம்லெட் அடிக்க வேண்டும் என்றாலும் 300 பிரதி அடிப்பதற்கு 7000 ரூபாய். நேற்றைய தினம் என்ன நிகழ்வு நடந்தது என்பதற்காக நான் ஒரு விளம்பரத்தை போட்டேன். அதற்கு 7000 ரூபாய். வேலையற்று ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, எங்களுக்கு யாழ்ப்பாணத்தவர்களுக்கு இருக்கிறதா அறிவு, யாழ்ப்பாணத்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலகம் இழப்பட்டது. நூலகத்தை பற்றி பேசினால் எனக்கு கவலை. 33 மொழிகள் தெரிந்த ஒருவர் 33 மொழிகளை சாதாரணமாக இல்லை, புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்திய ஒரு பெரிய அவர் இந்த நூலகம் எரிக்கிறது என்று தான் இருந்த பாடசாலை கட்டிடத்தில் மேலே இருந்து அவருடைய இறப்பிலே ஒரு பிரச்சனை இருக்குது. 1ஆம் தேதி செத்தாரா 2ஆம் தேதி செத்தார். ஆனால் நூலகம் எரிக்கப்பட்டு தீஜுவாலியை கண்டு அவர் மரணம் அடைந்தார். இரவு 10 மணிக்கு படுக்க போனவர்கள் வெளியே எழும்ப என்னால் நூலகத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் எங்களை தமிழர்களை அழிப்பதற்கென்று அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும். தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகம் அளிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூன் 1ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகை இளநாடு, இந்த நூலகம். இரண்டையும் நிறை குடிபோதை அமைச்சர்கள் பிரசன்னமாக இலங்கை அரசாங்கத்தை, ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் 2-3 பேர் இருக்கத்தக்கனாக தீக்கிரியாக்கப்பட்டது. இங்கே அரசியலும் பேசப்படாது என்று நாங்கள் நூலகம் எரிகிறது அந்த திரைப்படத்தை போடுகின்ற பொழுது ஒரு போர்ட் வைத்தார்கள், இங்கே அரசியல் பேசப்படாது. ஆகவே நான் அரசியல் பேசவில்லை. எங்களுடைய வரலாறை அறிய வேண்டும். நாங்கள் படிக்கக்கூடாது. தமிழர்கள் முந்தி உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சியில் 5 லிங்கங்கள் இருந்தார்கள். உயர் பதவிகளில் 5 லிங்கம், பஞ்சலிங்கம் என்று சொல்லுவோம். அதுக்கு ஒருத்தருக்கு பேர் பஞ்சலிங்கம். எல்லாரும் முதல் தர கல்வி நிலையில் இருந்தவர்கள். இன்று எந்த ஒரு அரசாங்க திணைக்களத்திலும் பதவி உயர் நிலைகளிலே ஒரு தமிழர் இல்லை. முஸ்லீம்கள் அல்லது சிங்களவர்கள் எங்கேயாவது ஓரிரு பேர் இருப்பார்கள். அவர்களுடைய புதிய மாநகர முதல்வர் ஆணையாளர் அவர்கள் அண்மையிலே பதவியேற்றார்கள். எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், இந்த லைப்ரரி இருக்கிற மாதிரி அழிவுற்ற கட்டிடம் எங்களுக்கு மிகவும் அருமையாக வருகிறது. அண்மை காலங்களிலே அதுவும் திறக்கப்பட இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். நாங்கள் 50வது ஆண்டு கொண்டாடுகின்ற பொழுது நான் யாழ் மாநகர சபை உறுப்பினராக இருந்தேன். அப்போ எழுதினேன், எங்களுடைய பாரம்பரிய கட்டிடங்கள் இந்த லைப்ரரி, எங்களுடைய மாநகர சபை கட்டிடம், தபால் கந்தூர் இப்போ முழுக்க எங்களுடைய சின்ன பழைய தபால் கந்தூர் பார்த்து நான் இந்த லைப்ரரி எரியக்கே எதிர்ப்பிச்சேன். அடுத்த நாள் வந்து எரிச்ச சாம்பலை பார்த்து. ஆகவே லைப்ரரியை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் இது ஒரு எங்களுக்கு கோயில். அப்படியான ஒரு நிகழ்வை நாங்கள் இது செய்யக்கூடாது. ஒவ்வொரு தமிழரும் வந்து இது செய்ய வேண்டும். நாங்கள் இது பாவிக்க வேண்டும். நான் இன்றைக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு விண்ணப்பத்தை ஆணையாளர் அவர்களிடம் கேட்கிறேன். இங்கே உதவி நூலகராக இருந்தவர் இப்பொழுது சுண்ணாகம் உடுவிலா சுண்ணாகம் அந்த லைப்ரரி எங்களை ஜெயாக்கான்னு சொல்கிறவா அங்கே, அதாவது 7 நாட்களும் திறந்திருக்கிறது நூல் நிலையம். இவருடைய எண்ணம் நூல் நிலையம் எல்லோரும் வாசிப்பதற்கு பாவிக்கப்படும். நீங்கள் லீவு எடுங்க, ஒரு நாளைக்கு நூல் நிலையத்தை திறந்து வையுங்கள். அப்படி என்றால்தான் எங்களுடைய பிள்ளைகள் இப்போ பிள்ளைகள் படிக்க வருபவர்கள் இன்றைக்கு அல்லது விடுமுறை நாட்களிலே இந்த பகுதியிலே ஒரு பகுதியிலே படிக்கிறார்கள். மற்றும்படி என்றால் பெண்களுக்கு அங்கே இங்கே ஆண்டு அவை தேவை செய்து 7 நாட்களும் திறந்து கல்வி கூடத்தை, அதாவது உருப்படியாக அவருடைய எண்ணம் எதுவோ அது போல செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாள் அரசாங்க ஊழியர்கள் லீவு எடுங்கோ என்று கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்றி கூறுகிறேன். மலரஞ்சலி செலுத்தாதவர்கள் நீங்கள் தொடர்ந்து மலரஞ்சலி செலுத்தலாம் என்று அன்போடு கேட்டுள்ளோம்.
செல்லுகின்ற பொழுது இதில் பூஜித்தார்கள். ஜூன் 1ஆம் தேதி 45 வருடங்களுக்கு முதல் யாழ்ப்பாண நகரிலே அரச படைகளாலே அவர்களுடைய தூண்டுதலிலே நடைபெற்ற அழிப்பு நடவடிக்கைகளே மிக மோசமானதொரு நிகழ்வு. இன்றைய நாள் 45 வருடங்களுக்கு முதல் அரச படையினர் தேர்தலுக்காக வந்த காடியர்கள், அதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2-3 அமைச்சர்கள் கூட அங்கே வாடி வீட்டிலே ரெஸ்ட் ஹவுஸில் இருந்தபோது தான் இந்த அனர்த்தம் நடந்தது. போலீஸ் நிலையம் பக்கத்தில் தேர்தலுக்கு கடமைக்கு வந்த அதிகாரிகள் என்று யாரும் இல்லை, எல்லாம் 2ஆம் 3ஆம் தர நிலையிலே இருந்த உத்தியோகத்தர்களை தேர்தல் கடமைகளுக்காக கொண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெறும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு தமிழர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியம்தான். அவர்களுடைய மூளை யாழ்ப்பாணத்தவர்கள் எல்லா இடங்களிலும் பதவி நிலைகளிலே மிகவும் பெயர் பெற்று உத்தியோகத்தர்களாக இருந்த அந்த மூல காரணமாக இருந்த நூலகத்தை அவர்கள் எரித்தார்கள். இந்த சிலையிலே காணப்படும் வணக்கத்திற்குரிய லோங்கடிகளால் தான் அவர் கல்லூரியினுடைய யாழ்ப்பாணத்திலே பிரபல்யமான கல்லூரியில் அதிபராக இருந்தவர். இந்த நூல் நிலையத்திற்கு ஆலோசகராக இருந்து நூல் நிலையத்தை எப்படி கட்ட வேண்டும், யாரை கூப்பிட்டு கட்ட வேண்டும் என்ற திட்டம் போட்டு இதனை நிறுவினார், ஆரம்பித்தார். ஆரம்பித்தவர்களிலே பெரிய நூல் நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது 50 வருடங்களுக்கு பின்பு. 33ஆம் ஆண்டிலே ஒருவர் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வீட்டினுடைய ஒரு பகுதியை வாசிசாலையாக வாசிக்கின்றவர்களுக்கு உதவியாக பத்திரிகைகள் புத்தகங்களை எடுத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தினுடைய வரலாறு. இன்றைய தினம் இந்த நூல் நிலையம் எரிக்கப்பட்டதனால் அந்த நூல் நிலையத்தை உருவாக்கிய பெரியாரையும் நூல் நிலையம் எரிக்கிறது என்று அதே ஃபாதர் லோங் அவர்கள் எந்த கல்லூரியிலே கற்பித்தாரோ, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, அந்த சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே மாடியிலே தங்கியிருந்து இந்த நூலகத்தை தினமும் பாவித்த டேவிட் அடிகளார், வணக்கத்துக்குரிய டேவிட் அடிகளார், தாவீது அடிகள் என்று சொல்லப்படுகின்ற தும்பலையை பிறப்பிடமாக கொண்டவர். 33 மொழிகளிலே பாண்டித்யம் பெற்று நூல்களை வெளியிட்ட ஒரு பெரியார். இந்த நூல் நிலையத்தை பாவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய அருமை. எனக்கு நூல் நிலையத்தை பற்றி பேசினால் எனக்கு அழுகைதான் வரும். என்றால் நூலக கட்டிடத்தில் நாங்கள் இந்த கட்டிடத்தை எல்லாம் இருக்க முதல் 80களிலே 77, 78, 79, 80களிலே நாங்கள் இங்கே சுப்பிரமணியம் பூங்காவிலே ஓடியாடி விளையாட்டி விட்டு இங்கே வந்து நாங்கள் அம்புலி மாமா, நட்சத்திர மாமா போன்ற பாடல் நூல்கள் அல்லாத நல்ல புத்தகங்களை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நூலகம் எரிகிறது என்று அன்றிரவே அவர் மீளாத தூக்கத்திலே, அவர் போனது 10 மணிக்கு படுக்க வேண்டும் நினைக்கின்றேன். அவர் தள்ளியிருந்த மாடி வீட்டிலே இருந்து பார்க்கும்போது நான் நினைக்கின்றேன், இது கொழுந்து விட்டு எரிந்திருக்கும் 2 மாடி கட்டிடம், நூல்கள் ஏடுகள் எல்லாம் இருக்கத்தக்கதாக பெட்ரோல் குண்டுகளை வீசி குடிபோதையில் இருந்த குண்டர்களால் இருக்கப்பட்ட நூல் நிலையத்தை தடுப்பதற்கு காரைநகரில் இருந்து வருகிற அந்த பௌசரை கூட விடையில்லை. அவ்வளவுக்கு திட்டம் போட்டு அமைச்சர்களாலே அளிக்கப்பட்ட, ஐக்கிய தேசிய கட்சியினாலே அளிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம் இந்த நூல் நிலையம். நூல் நிலையத்திலே ஃபாதர் லோங், ஃபாதர் டேவிட் அவர்களுடைய பங்களிப்பை விட இது ஆரம்பத்திலே ஒரு இடத்திலும் நடக்காத ஒரு விவரம்
இந்த நூல் நிலையத்துக்கு 5 பேர் அடிக்கல் நாட்டினார்கள். மாநகர முதல்வராக இருந்த சாம் சபாபதி அவர்கள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் பாதலோங், ஐக்கிய அமெரிக்காவினுடையதும் பிரித்தானிய உடையதுமான தூதுவர் அவர்கள் நட்ட கல்கள் மட்டும் 4 பேர் நட்ட கல்கள் மட்டும் இன்றைக்கும் யுத்த வடுக்களோடு தெரிகிறது. அதில் ஃபாதர் லோங்கினுடைய கல் அகற்றப்பட்டு இப்போது புதிதாக ஃபாதர் லோங்கினுடைய கல் நான் நினைக்கின்றேன் சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியினரால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த கல்லும் முதல் இருந்த கல் அகற்றப்பட்டு புதிதாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதற்கு முதல் இருந்த அந்த கல்லை இந்த பக்கத்திலே சும்மா இருக்கிறது. அந்த கல் அது வித்தியாசமான தமிழ் எழுத்து கையாலே, இது கம்ப்யூட்டர் நான் நினைக்கின்றேன், இது கணனியிலே வடிக்கப்பட்டது. அது கையாலே எழுதப்பட்ட அந்த கட்டிடம், அந்த கல்வெட்டு அதை வைக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நூல் நிலையம் அழிக்கப்பட்டது தமிழர்களுடைய மூலம். அவர் யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு தமிழ் பற்றுள்ள, பாண்டித்யமுள்ள, அறிவுள்ள ஒரு சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கிய பெருமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் உரிமை. ஆனால் அது மற்ற கட்சிகளுக்கும் உண்டு. அதை பற்றி நான் பேசவில்லை. இது யாழ்ப்பாண நூலகத்தை நாம் வழமையாக பாவிப்பது போல இது பாவித்து எங்களுடைய அறிவை பெருக்க வேண்டும் என்று எல்லா வாசகர்களையும் தாழ்மையோடு கேட்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். தெரியுதோ? இதை கொஞ்சம் அமைச்சபடியும் நான் அதை